Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வலிந்து எங்கள் மீது போரைத்து நிற்கிறது பாகிஸ்தான், இந்தியா இல்ல பாகிஸ்தான். ஏன்னா இது மாதிரியான விஷயங்களுக்கு துணை போய் நின்றுட்டு சும்மா உட்காந்து இப்போ வந்து அந்த 26 பேர் அங்க மடிஞ்சது, இந்தியா அங்க போர் தொடுக்க போகுது. அப்ப அங்க உள்ள அப்பாவிகளும் மடிவாங்கல்ல, அப்ப அந்த அப்பாவிகள் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு காரணமா இருக்க வேர்புள்ளி எது? அப்ப அவன் ஜம்மு காஷ்மீர் வச்சுட்டு அவன் முன்னேறாம போறான். அவன் நீ வந்து உள்ளேயே தலையிடுறங்கிறது அது அந்த ஊர் மக்கள் ஏற்கனவே பலூச் அந்த மாதிரி தான் இருக்கு, பஞ்சாப் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அண்ட்ரஸ்டின் மூலமாக அங்க வந்து சிவில் வாருக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. நம்முடைய 360 டிகிரி அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியே சொன்னது போல மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர் வாரா இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸி கேமா பாகிஸ்தான் இருக்க போறதில்ல. அது வந்து உலக வரைபடத்தை மாற்றக்கூடியதாகவே இருக்கும். போர்னு வந்த பிறகு அது எப்படி முடியும், எப்போது முடியும்னு சொல்ல முடியும். ஆனானப்பட்ட ரஷ்யா 3 வருஷமா சண்டை போட்டு 3 நிமிஷத்துல முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனானப்பட்ட இஸ்ரேல் சர்வ வல்லமை புரிஞ்சது 2 வருஷமா சண்டை போட்டு. அதனால வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். அந்த கேர்ஃபுல்னஸ் வந்து டெல்லி கவர்மெண்ட். பாகிஸ்தான் வந்து ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் நின்று விளையாடுறதுக்கான போர் கருவிகளோ ஆயுதங்களோ தளவாடங்களோ ஆட்களோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய லஷ்கரி தைபா, அவ்வளவுதான். ஒரு ஹிஜ்புல், நான் அவங்களுடைய ராணுவத்துடைய பலத்துல ஆமா பெரிய ஹிஜ்புல் முஜாஹிதீன் மாதிரி, அதாவது போவாங்க படக்கு நடிப்பாங்க ஓடி வந்துருவாங்க, இந்த மாதிரியா தான் முடியுமே தவிர சஸ்டைனபிள் வாருக்கான வந்து எக்யூப்மெண்ட் அவங்கள்ட்ட கிடையாது. அமெரிக்கால இருந்து அவ்வளவு ராணுவ தளவாடங்கள் இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். 4 நாள் 5 நாளைக்கு மேல எல்லாம் இருக்குது. நான் வந்து இப்ப கூட 2 நாளா வந்து அவங்க வந்து ராக்கெட் வந்து விட்டு சோதனை பண்ணி பார்த்தேன். நான் மனசுல வச்சிருந்தேன், இருக்கிற ராக்கெட் அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தேவைப்படும் போது என்னப்பா செய்வீங்க அப்படின்னு. சைனா வந்து இந்த போர்ல தலையிடாது. அது எதுக்கு தலையிடாது அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்துக்கிறதுக்கு ஒரு டெஸ்டா பாத்துக்கணும். நம்ம வந்து உள்ள விட்டோம்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு இணையான பெரும் பாகிஸ்தான் பண்ணட்டும், இப்போ இந்தியாட்ட என்னெல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில மேட்சை வந்து அடுத்த மேட்ச் ஆட போற வீரன் ஒருத்தர் இந்த முந்தின மேட்சை பாக்குற மாதிரி ஒரு பிளான்ல தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் நினைக்கிறது அமெரிக்காவும் சைனாவும் மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு இவர்கள்ட்ட ரஷ்யாட்டையும் அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் இருந்தாலுமே அதை எதிர்கொள்றதுக்கான திறன், தகுதி அண்ட் தளவாடங்கள், ராணுவ விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இந்த எந்த டெரரிஸ்ட் குரூப் இதை செஞ்சதோ அவங்களுடைய அந்த பேஸை அடிக்கிறது அது 10 இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதுதான் பண்ணோம். முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணோம். அது வந்து அது 10 அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, அது ஒரு பாடம் கற்பிக்கல தெரிஞ்சு போச்சு. நான் போய் அந்த இடத்த பேசிட்டேன்னா அவன் என்னோட 26 பேர் அடிச்சான், நான் அவங்களுடைய 35 பேர் அடிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்காரு. அடுத்த முறை 42, அடுத்த முறை அப்படி போகாதுல. அவர்களுக்கு இந்த முறை என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்மனா, அவங்களுக்கு ஒரு மாறாத வடு ஒன்று ஏற்படுத்தணும். அவங்களுக்கு வந்து ஒரு தெரியும் இந்த பக்கம்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். ஜம்மு காஷ்மீரில் ஆக்குபைடு பகுதி என்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து எங்கள்கிட்ட வந்து முழுமையாக திரும்ப ரீயூனைட் ஆயிருதோ அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான தருணம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன். எளிதாக சாத்தியமாகக்கூடிய விஷயமா இருக்குமா? ரொம்ப எளிதாக சாத்தியமாகும். அது நம்முடைய இடம், அதனால அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்முடைய இடம், அங்கே இருக்கிறது நம்முடைய மக்கள். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. 2 நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ், 2 அதனால நம்மகிட்ட இருக்கு. இந்திய எல்லைக்குள்ள வந்து இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவ வீரர்களாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ நம்ம ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆனால் தீவிரவாதிகள் இப்படி ஒரு போர் ரெடினஸ் எல்லாம் நம்ம போனோமா அப்படின்றலாம் கேள்வி. அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? ராணுவம் தயார் நிலையில் இருக்கு. எனக்கு மனநிறைவு இருக்குது. எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் ரொம்ப மனநிறைவா இருக்குது. ஐ எம் கம்ப்ளீட்லி. உலக நாடுகளோட சப்போர்ட் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து திரு ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னது போல எங்களுக்கு வந்து போதகர்கள், பிரீச்சர்கள் தேவையில்லை, பார்ட்னர்கள் தான் தேவை. வந்தாவா வராட்டி போ. பிரதமர் மோடி ஏன் அந்த இடத்துக்கு போகல, பகல்காம் போகல, எப்போ போகணுமோ போவார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். பகல்காம் அட்டாக் நடந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த நிலையில் இன்னும் எதுவும் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை சிலர் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாடு முழுக்க ஒரு போர் பதற்றம், அதுவும் குறிப்பாக எல்லையில் ஒரு போர் பதற்றம் நிலவர செய்திகள் வந்துட்டுருக்கு. டெல்லி உஷார்படுத்தப்பட்டிருக்கு. முப்படை தலைவர்களோட பிரதமர் ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தியிருந்தார். என்ன நடந்துட்டு இருக்கிறதா பார்க்கலாம் சார். எதுவுமே நடக்கலை அப்படின்னா போர் பதற்றம் எப்படி இருக்கும்? போர் பதற்றம் இருக்குனாலே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் மட்டும் வந்தாருன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ நம்மளும் அவங்க தயாரிப்பாக இருக்கிறங்கிற வேறு விஷயம். அவங்க வந்து ரிட்டாலியேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எதிர்பார்த்துருக்காங்க. அவங்க தயாரிப்பாக இருக்கிற விஷயம். அப்போ நம்ம ஏதோ செய்ய போகிறோங்கிறனால தான் அவங்களும் தயாரிப்பாக இருக்காங்க. அப்போ இல்லாமல் எல்லையில் எப்படி போர் பதற்றம், நாடு முழுக்க ஒரு பதற்றம் எப்படி இருக்கும்? நமக்கு எப்பயுமே முன் தயாரிப்புகளோடு போகிறவனுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகம், மூர்க்கத்தனத்தோடு போகிறவனுடைய வெற்றி வாய்ப்புகள் குறைவு.
நம்ம கோவிடை உலக நாடுகளில் ரொம்ப பெட்டராக எதிர்கொண்டதுக்கான காரணம் நம்ம வந்து முன் தயாரிப்புகள் இருந்தது தான். நம்ம வந்து இந்த லாக்டவுனுங்கிறதே 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மாதக்கணக்காக லாக்டவுன் பண்ணும்போது நம்ம செட்டில் ஆகிருந்தோம். நமக்கு ஒரு தெளிவு இருந்தது. நம்ம என்ன கிட்டத்தட்ட 1 வருஷம் பூரா போச்சு. ஆனால் 1 வருஷம் பூரா போனால் நமக்கு வந்து விரக்தியோ சண்டையோ உள்நாட்டு கலவரமோ அமைதியின்மையோ வரல. அந்தந்த மக்கள் அவங்க வந்து ஊரை பார்த்து போயிட்டு அமைதியாக இருந்தாங்க. அதற்கான காரணம் அந்த முன் தயாரிப்பு தான். அப்போ நம்ம வந்து நாளைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து மறுநாள் 24 ஹவர்ஸில் நாளைக்கு வந்து நாடு முழுக்க சிவில் டிஃபென்ஸ் பயிற்சி வந்து நடக்க போகுது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த வார் சைரன் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படி ஒன்று எப்படி இருக்குன்னே தெரியாது. ரஷ்யாலேயோ உக்ரைன்லையோ இஸ்ரேல்லையோ பாலஸ்தீன்லையோ ஸ்ரீலங்காலையோ இதெல்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். வார் சைரன்னா என்னங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் 7 மணி சங்கு ஊதிட்டான் 8 மணி சங்கு ஊதிட்டான் மில்லில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி மில்லில் வந்து டைம் ஆச்சுக்கிறதுக்கு ஷிஃப்ட் மாற்றும் போது ஒரு சங்கு தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வார் சைரனுங்கிறது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நான் வேறு இடத்துல சொன்னது போல் பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ரைட்டில் ஒதுங்கணுமா லெஃப்ட்டில் ஒதுங்கணுமான்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்போ நீங்கள் வழி விடணும், எந்த பக்கமாக வழி விடணும்? நமக்கு வந்து உங்களுக்கு தோணுபடி நீங்கள் வழி விடுவீங்க, எனக்கு தோணுபடி நான் வழி விடுவேன். இதுதான் நம்ம பழக்கமாக இருந்தது. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. அப்படிங்கிறனால நான் மாட்டு பதுங்குறேன்னு சொல்லிட்டு திறந்த வழியில் போய் உட்காந்துக்கிற ஒருத்தர் உட்காந்துருப்பான், பதுங்குறேன்னு சொல்லிட்டு போய் மொட்டை மாடில் போய் ஒருத்தர் உட்காந்துருப்பான். அப்போ என்ன செய்யணும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு கைடன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் முழுக்க தெரிஞ்சுக்கு நமக்கு வந்து எங்கேயும் எந்த ஆபத்தும் கிடையாது. அப்படிங்களா நம்மளா அவங்களான நம்ம அவங்களோட 10 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 மடங்கு 10 டைம்ஸ் சரிங்களா? அதனால் அந்த குழப்பம் இல்லை. ஆனாலும் நமக்கு வந்து சேதாரமே இருக்கக்கூடாது, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ இதுக்காக ஒரு முன் தயாரிப்புகள் இருக்கணும். நமக்கு வந்து நேற்று அஜித் தோழர்கள் NSA வந்து 3வது முறையாக பிரதமர் சந்தித்தார் இந்த 16 நாளில். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி மாறி 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 அவங்க ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை டிப்ளமேட்டிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு இருக்காங்க. போர் அப்படிங்கிறது துப்பாக்கி ஏந்தி நேரம் நிப்பாட்டி பீரங்கி நிப்பாட்டுறது மட்டுமே இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு தண்ணியை நிறுத்துவோம்னு சொன்னதுலேருந்து அவங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ்லேருந்து சமாச்சாரங்கள் போகாதுலேருந்து ஊர்லேருந்து ஏன் ஊருக்கு வரக்கூடாங்கிறது, உங்கள் ஊர் படகு வரக்கூடாதுலேருந்து உங்கள் ஊர் விமானம் வரக்கூடாதுங்கிறதுலேருந்து சுற்றி அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறத கேட்டு அதனுடைய பின்விளையில் எதிர்பார்த்து லுஃப்தான்சா மாதிரியான ஃப்ரெஞ்சியர் மாதிரியான பல வெளிநாட்டு நிறுவனங்களும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது எல்லாமே பாகிஸ்தான் ஏர்பேஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா பாகிஸ்தானுக்கே நான் போக மாட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அவங்களுக்குலாம் வேறு விதமான இழப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே உங்கள் பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் இருந்துட்டு IMF வேர்ல்டு பேங்க் ஏதோ பிச்சை எடுத்துகிட்டு ஏதோ காசு கொடுக்க மாட்டாலும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்னென்னா முதல்ல அந்த பைப் சப்ளையை கட் பண்ணுறோம். பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக தண்ணி சமாச்சாரம் போஸ்டல் சமாச்சாரம் அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் வாகா எல்லை பாடுன்னு ஒன்றா அவங்களுக்கு அடப்பை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு செய்தி வந்து நமக்கு எங்கள் சாணக்கியால் நாங்கள் போட்டிருந்தோம். லோக்கலில் அந்த ஊரில் பாகிஸ்தானில் ஒரு மசூதியில் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, போருக்கெலாம் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு. அங்கே இருக்கக்கூடிய உலேமா வந்து மௌலானா வந்து கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. யாருமே ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மௌலானா பேசுகிறார், நம்ம செய்தியாகவே போட்டிருக்கோங்க தகவலுக்கு. அந்த மௌலானா சொல்கிறாரு, வலிந்து எங்கள் மீது போரைத்து நிற்கிறது பாகிஸ்தான்றார், இந்தியா இல்லை பாகிஸ்தான். ஏன்னா இது மாதிரியான விஷயங்களுக்கு துணை போய் நின்றுட்டு சும்மா உட்காந்து இப்போ வந்து அந்த 26 பேர் அங்கே மடிஞ்சது, இந்தியா அங்கே போகிறது கொடுக்க போகுது. அப்போ அங்கே உள்ள அப்பாவிகளும் மடிவாங்கல்ல, நோ டவுட் இல்லை. அப்போ அந்த அப்பாவிகள் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு காரணமாக இருக்க வேர்புள்ளி எது இது. அப்போ அவன் ஜம்மு காஷ்மீர் வச்சுட்டு அவன் முன்னேறாமல் போகிறான். அவன் நீ வந்து உள்ளேயே தலையிடுறங்கிறது அது அந்த ஊர் மக்கள் ஏற்கனவே பலூச் அந்த மாதிரி தான் இருக்குது, பஞ்சாப் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அண்ட்ரஸ்டின் மூலமாக அங்கே வந்து சிவில் வாருக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ உள்நாட்டுக்குள்ளரும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக. ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு ராணுவத்துக்கு கிடையாது. இன்னொரு முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி வீடியோ பார்த்தேன். ராணுவ வீரர்கள் வரும்போது பொதுமக்கள் சண்டை போடுறாங்க அவங்க கூட. நம்ம ஊர்லலாம் வந்து இப்போ முந்தானத்து பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து ஒரு ராணுவ வீரர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றவருக்கு வந்து வரவேற்பு ஊர் பூரா கூடி போட்டு நம்ம வந்து அவர் ஒரு வீர சாகசம் இல்லாமல் முடிச்சுட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டாக இவர். அப்போ ராணுவ வீரராக நீ என் வீட்டுக்கு வந்தியே அப்படிங்கிறதே அவளை கொண்டாடக்கூடிய நாடாக நம்ம உட்காந்துருக்கணும். அப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு தேன் கூட்டில் கை வச்சிருக்குது. அதை நிதானமாக நிறுத்தி அவர்களுக்கு வாழ்நாள் பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்தியா இறங்கிட்டு இருக்கு. அதனால் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பல முறை குறிப்பிட்டதான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல் இது ஒரு விவேகமில்லாத வீரம் அப்படிங்கிறது மூர்க்கத்தனம். நம்ம வந்து மூர்க்கத்தனத்துக்கு இல்லை, விவேகமான வீரத்தை நிச்சயம் காட்டும். ஸோ போருக்கான ஆயத்த பணிகளை தான் இப்போ நம்ம செய்கிறோமா? ஆமாம், நான் சொல்ல ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தானே குறிப்பிட்டது போல் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததே ஒரு போர் தான் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நீங்கள் அதை திரும்ப போர் என்பது துப்பாக்கி ஏந்தி எதிரும் புதிருமா நிற்பது மட்டுமல்ல,
அதுவும் சேர்ந்து தான். அது இல்லைன்னு சொல்ல, நான் வந்து போர் நடக்காதுன்னு சொல்ல, போர் நடக்கும். அது எப்போ, எப்படி, இன் வாட் வே அப்படிங்கிறது எல்லாமே ரகசியங்கள். அது எல்லாம் தான் நம்முடைய ராஜதந்திரங்கள். அதில் தான் எல்லா விதமான ஏற்பாடுகளும் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த ஆயுதம் தாங்கிய போருக்கான தயார் நிலை இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போர் தயாரிப்புக்கான பயிற்சி நம்ம ஊரில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சென்னை உட்பட எல்லா இடங்களும் கொடுக்குறாங்க. நமக்கு இங்கே கல்பாக்கம் இருக்குது, இங்கே ஆவடி இருக்குது, நம்ம சென்னை தலைநகரம் இருக்குது, மும்பை இருக்குது, டெல்லி இருக்குது. இது மாதிரி எல்லா இடங்களையும் இந்தியா முழுக்க பல மாவட்டங்கள் அடையாளம் கண்டு அங்கெல்லாம் இந்த பயிற்சி கொடுக்கணும். இன்றைக்கி தான் ஹோம் செக்ரட்டரி பேசியிருக்காரு எல்லாரோடையும். இந்த தயாரிப்புலாம் இருந்துட்டு எல்லாரையும் தயார்படுத்தும். யாருக்கும் இங்கே சம்பந்தம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சைதாப்பேட்டில் ஒருத்தர் போய் இங்கே போர் புரியும் போர் கிடையாது. ஆனால் யாருக்கும் எந்த விதமான ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுங்கிற நாம் தயாரிப்போடு இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளும் ரெடி ஆகிக்கணும். எஸ், ஏன்னா போர்னு வந்த பிறகு அது எப்படி முடியும், எப்போது முடியும்னு சொல்ல முடியாது. போர் வர்ற வரைக்கும் தான் விஷயம். போர் வந்த பிறகு நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான், ஆனானப்பட்ட ரஷ்யா 3 வருஷமாக சண்டை போட்டுருக்கு. 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆனானப்பட்ட இஸ்ரேல் சர்வ வல்லமை புரிஞ்சது 2 வருஷமாக சண்டை போட்டுருக்கு. ஸோ வந்து எதுவுமே வந்து அப்படி அந்த ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார், இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் பார், அப்படி சமாச்சாரங்கள் கிடையாது. போர் வார் இஸ் எ வார். அதனால் வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அந்த கேர்ஃபுல்னஸ் வந்து டெல்லி கவர்மெண்ட்டு இருக்குது. டெல்லி தலைநகர் டெல்லி உஷார்படுத்தப்பட்டிருக்கு. எல்லையில் போர் பதற்றத்தை ஒட்டி டெல்லியிலையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உஷார்படுத்தப்பட்டிருக்குன்னு செய்திகள். டெல்லி மட்டுமல்ல, மும்பை உள்பட. நான் தான் சொன்னேன், எல்லை தானே நம்மளுக்கு, அங்கே தானே போர் அப்படின்னு வந்துச்சுன்னா எங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய தகவலின்படி அவங்க வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் தாண்டி வர்ற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு கிடையாது. அதாவது அங்கே நீங்கள் பாகிஸ்தானோட எந்த இடத்துலேருந்து வீசினாலும் அதுக்கு வந்து, ஆனால் எல்லா வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும். ஸோ மும்பை சேஃப் பண்ணி வச்சுக்கணும், டெல்லி சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது. அப்போ நம்ம வந்து இந்த வாய்ப்பு தான், அந்த வாய்ப்பு தான் நம்ம வந்து அவங்க நேரடியாக வழக்கமாக அவங்க வந்து குஜராத் வழியாக தான் வருவாங்க. அதுதான் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா குஜராத் கடல் எல்லை ஒட்டி இருக்குங்கனால. ஆனால் அவங்க இந்த பக்கம் கீழே இறங்கி வந்து மகாராஷ்டிராக்குள்ளே வந்து மும்பையில் அட்டாக் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் 26/11. ஆமாம். ஸோ வந்து இப்படி தான் வரும், அப்படி தான் வரும். நம்ம ஒரு யூகத்துக்கு படி, ஏன்னா நான் அறிஞ்ச வகையில் நமக்கு பெருமக்கள்லாம் சொல்லக்கூடிய இராணுவ தகவல் பெற்றவங்களாம் சொல்லக்கூடிய வகையில் பாகிஸ்தான்கிட்ட வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நின்று விளையாடுறதுக்கான போர் கருவிகளோ ஆயத்தங்களோ தளவாடங்களோ ஆட்களோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய லஷ்கரி தைபா, அவ்வளோதான். ஒரு ஹிஜ்புல், ஆமா, ஒரு பெரிய நாடு சொல்லுவாங்க. நான் அவங்களுடைய ராணுவத்துடைய பலத்தில், ஆமா, பெரிய ஹிஜ்புல் முஜாஹிதீன் மாதிரி. அதாவது போவாங்க, படக்கு நடிப்பாங்க, ஓடி வந்துடுவாங்க. இந்த மாதிரியா தான் முடியுமே தவிர சஸ்டைனபிள் வாருக்கான வந்து எக்யூப்மெண்ட் அவங்கள்ட்ட கிடையாது. அமெரிக்கால இருந்து அவ்வளோ ராணுவ தளவாடங்கள் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். 4 நாள் 5 நாளைக்கு மேலே எல்லாம் இருக்குது. நான் வந்து இப்போ கூட 2 நாளாக வந்து அவங்க வந்து ராக்கெட் வந்து விட்டு சோதனை பண்ணி பார்த்தாங்க. நான் மனசில் வச்சுருந்தேன்ப்பா, இருக்கிற ராக்கெட் அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தேவைப்படும் என்னப்பா செய்வீங்க அப்படின்னு மொத்தமாக 4 வச்சுட்டு உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அவர்கள் வந்து அதான் உங்களுக்கு தான் 10 மடங்குன்னு நான் சொன்னேன். அவர்களுக்கு நமக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவிகளே 10 மடங்கு. ஆனால் நமக்கு வந்து பெரிய பயிற்சி இருக்குது, நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு சைனாவுடைய உதவியை தவிர, ஹெல்ப்பை தவிர அவங்களுக்கு வந்து பயிற்சி கிடையாது. நமக்கு வந்து உலகத்தின் பல நாடுகளோட இணைஞ்சு வந்து ஆஸ்திரேலியாவோட இணைஞ்சு, கனடாவோட இணைஞ்சு, அமெரிக்காவோட இணைஞ்சு மாறி போர் பயிற்சிகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆட்கள் வந்து இராணுவ வீரர்கள் வெறுமனே காலையிலேருந்து சாயந்தரம் கவாத்து பண்ணிட்டு மட்டுமே இல்லை, அவர்கள் போர் பயிற்சி கொடுக்குறாங்க. சப்மரீனுக்குள்ளே போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, ராக்கெட் வந்து நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம இதை நம்முடைய ஆயுதங்களை நம்ம நவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாம் வந்து இன்னொரு நாட்டை நம்பி இல்லாமல் அவருடைய சொந்தமான விஷயங்களும் சேர்ந்து தயாரிட்டு இருக்கோம். ஸோ இன் ஆல் வெல் செல்ஃப் சஸ்டைனபிளாக நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு வந்து அப்படி போய் அடிச்சுட்டு வர்றதுக்கு அவங்களால முடியும். நின்று எதிர வந்து நம்ம நின்றுட்டோம்னா அவங்களை எதிர்கொள்றதுக்கான திறன் அவங்களுக்கு கிடையாது. இது கம்பேரிட்டிவ்லி. அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். ஆனால் நம்ம வந்து எந்த விதத்திலும் ஒரு அலட்சியமாக அஜாக்கிரதையாக இருந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அது டெல்லியாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே லெத்தார்ஜிக்காக விட்டுறக்கூடாதுன்னு சார். இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் ரஷ்யா 2-3 நாள்லேயே முடிச்சிடும்ன்ற இடத்துல, ஆனால் உக்ரைனுக்கு பேக்கப்பில் யூரோப்பியன் யூனியனோட நாடுகளினுடைய ஆயுதங்களோ மற்ற விஷயங்களோ வந்துச்சு. உலகம் முழுக்க இருந்து அவங்களுக்கு வீரர்களே கூட வந்தாங்க. அமெரிக்காவோட அவ்வளோ $1 பில்லியன் சப்ளை கிடச்சிது, ஆயுதங்கள் கிடச்சிது. காசா பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கேயுமே கூட ஹமாஸ்க்கு ஈரானோட உதவி இருந்துச்சு, ஏமனோட உதவி இருந்துச்சு. அவங்களோட பேக்கப் இருக்குன்னு ஈரானோட வாரம் தான் அவங்க முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால விமர்சனம் இருந்துச்சு. அதனால் அந்த 2 வருஷம் 3 வருஷம் டிலேஸ் இருக்கலாம். பாகிஸ்தானுக்கு தான் அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப பலமில்லாத ஒரு நிலைமையில் தானே இருக்காங்க. ஆயுத சப்ளையோ இதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் அது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு போர்னு வந்த பிறகு அது எப்படி முடியும், எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. அவர்களும் ஒரு அணு ஆயுத நாடு. அண்ட் அவங்க வந்து ஒரு நிதானமிக்க, ஒரு டிப்ளமசி பொருந்திய, ஒரு ராஜாங்க ரீதியாக யோசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கலாம். அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹிஜ்புல் முஜாஹிதீனாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க அந்த 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 குரு அந்த இராணுவமே வந்து
ஐஎஸ்ஐயும் ராணுவமும் தான் நாட்டையே நடத்தக்கூடிய இடத்துல இருக்குது. இதற்கு முன்னாடி பரவாயில்லாதுன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் 2 தலைவர் தான் அங்கே இருந்தாங்க, பெனசீர் பூட்டோ நவாஸ் ஷெரீப். அவங்க 2 பேர் தான் அரசியல்வாதிகளில் கொஞ்சம் பலம் பொருந்தலாக இருந்தாங்க. அவங்க பேச்சே கேட்குறக்கு வழி இல்லைங்கும் போது இப்போ வந்து இவர் இந்த சபாஸ் ஷெரீஃப் எல்லாம் வந்து கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து நம்ம ஊர் மன்மோகன் சிங் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அவர்கள் தான் அந்த இராணுவமும் ஐஎஸ்ஐயும் தான் அதோடைய போரை வந்து முடிவு பண்ணுமே தவிர இவர்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் வந்து முழுக்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கையில் தான் அது கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது. அதனால் நம்மகிட்ட வந்து ஒரு டிப்ளமசியாக அண்ட் டிப்ளமேட்டிக்காக அண்டு ஒரு ட்ரிக்கியான ஒரு வார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம், நமக்கான வாய்ப்பு 2 பேரும் நம்ம ராணுவ தளபதிகளும் நம்மளும் பேசி புரிஞ்சுக்கிறோம். அங்கே வந்து கூட அவங்க நினச்சது தான் செஞ்சால் அதோடைய சைடு எஃபெக்ட் அதோடைய பின்னாடி விளைவுலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால் வந்து ஒரு கொரில்லா குரூப்பிட்ட ஒரு ஒட்டுமொத்தமான வார் ஃபுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் அவன் ஒரு பச்சாதானலாம் நம்ம யாரும் இறங்க முடியாது. அப்படி வந்து இறங்குறது புத்திசாலித்தனமே அல்ல. அது நம்முடைய வலிமை தெரியணும், அவருடைய வலிமை தெரியணும். எதையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது, நிதானமாக தான் பண்ணணும். கடந்த காலங்களில் பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு ஏற்பட்ட அந்த போர் சூழல்களில் பாகிஸ்தான் பின்புலத்தில் அமெரிக்கா இருந்ததா விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த முறை சீனாவும் நெருங்கி இருக்காங்க பாகிஸ்தானோடங்கும் போது அது கவலைக்குரிய விஷயம். அமெரிக்கா நேரடியாக தலையிடாது. இராணுவ தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து இந்த போரில் தலையிடாது. அது எதுக்கு தலையிடாது அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டாக பார்த்துக்கிடுவோம். நம்ம வந்து உள்ளே விட்டோம்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு இணையான பெரும் பாகிஸ்தான் பண்ணட்டும், இப்போ இந்தியாட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் மேட்சை வந்து அடுத்த மேட்ச் ஆட போகிற வீரன் ஒருத்தர் இந்த முந்தின மேட்சை பார்க்குற மாதிரி ஒரு பிளானில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறது அமெரிக்காவும் சைனாவும் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது மூலமாக. அது வந்து பழைய ஒப்பந்தத்தை நாங்கள் கொடுத்தோம், பழைய பெண்டிங் இருந்ததை கொடுத்தோம்னு சொல்லிட்டு 4 ராக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், 4 குண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு அந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லி அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து வீ கேன் ஹேண்டில். நம்ம வந்து நாளைக்கு இவர்கள்ட்ட ரஷ்யாட்டையும் அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் இருந்தாலுமே அதை எதிர்கொள்றதுக்கான திறன், தகுதி அண்டு தளவாடங்கள், இராணுவ விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்துடுவாங்கன்னு நேரடியாக நடக்க போகிறது இல்லை. அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது ஒரு பெரிய கேமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய லிட்டில் நாலேஜில் வந்து நம்முடைய ஃபோக்கஸ் வந்து பிஓகேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஓகேங்கிறது டெக்னிக்கலி நம்ம இடம், அது வந்து நம்ம இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் உலக நாடுகளும் அதில் வந்து தலையிடாது. இப்போ எப்படி நம்ம வந்து உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஆஃபீஸுக்கு போஸ்ட் வரக்கூடாது, உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு பேஷண்ட் வரக்கூடாது, எங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு தண்ணி வராது, கப்பல் வரக்கூடாது, விமானம் வரணும்னு சொன்னால் யாருமே உலக நாடு கண்டிச்சாங்களா? யாருமே நம்மளை கண்டிக்கல. ஏன்? இது என் வீட்டுக்கு எதாவது நான் பூட்டிக்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? அது யாரும் சண்டைக்கு போக முடியல. அப்போ அடுத்த வீட்டில் ஒரு குண்டை போட்டால் தானே 4 பேர் நியாயம் பேசுகிறேன்னு ஒருத்தன் கிளம்பி வருவான், என்னப்பா அப்படி சென்ட்டேன்னு. அப்போ அதுக்குமே நான் நினைச்சிருக்கேன் பிஓகே போயிட்டு வச்சுங்க, அதுக்கும் நான் டெக்னிக்கலாக சொல்லுவேன், பாஸ் இது என்னுடைய ஊர், அவன் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ பஞ்சாப்லையோ சிந்துலையோ தான் பிரச்சனை. ஆமாம், அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து நம்ம கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் வெயிட், நம்ம வந்து வி ஹேவ் டு வாட்ச். ஆனால் சார், இது போருக்கான சூழல் இல்லை, போருக்கான நேரம் இல்லைன்னு பிரதமர் மோடியே புதினுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணதெல்லாம் உக்ரைன் ரஷ்ய போரில் நம்ம செய்திகள். புதினுக்கு வந்து போர் தொடுத்தது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரீசன்ஸு பிடிக்காமல் அவங்க நான் வந்து யூரோப்பிய யூனியனோட சேர்றேன்னாங்க, அது சேரக்கூடாதுன்னு இவங்க சண்டைக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு வீம்பு, அதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா, என் வீட்டில் வந்து என் வீட்டு பிள்ளைகளை வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, கொண்டுட்டு போயிருக்காங்க, 26 அப்பாவி வீரர்களை பலியாக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் வந்து இது போருக்கான காலம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் போருக்கு போகிறதில்லை, நான் வரவேற்கல. போரை இனிஷியேட் பண்ணது ரஷ்யா. அதனால வந்து நம்ம வந்து ரஷ்யாட்ட சொன்னால் இது போருக்கான காலம் இல்லைன்னு, சரிங்களா? இங்கே நாம் இனிஷியேட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டு எங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? நாம் ரியாக்ட் தான் பண்ண போகிறோம். நம்மள்கிட்ட வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு, நம்மளை சொரிஞ்சு விட்டு, நம்மளை ரத்த வளார ஆக்கி விட்டு போனது பாகிஸ்தான். அப்போ அவர்களுக்கு உரிய பாடம் கற்பிக்க வேண்டியது இது போருக்கான காலம் அல்ல அப்படின்னு போகாது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன போல ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதுவே ஒரு டெக்னிக்கலான போர், அது தனியாக வேற ஒரு சந்தர்ப்பம் பேசலாம். எனக்கு அது நல்ல கிரேட் இன்புட்ஸ் கிடைச்சது. எனக்கு ரஷ்யா போரே ரொம்ப டெக்னிக்கலான பியூட்டிஃபுல்லான போர். அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராக்கெட்டை ஏவலை ஒன்றும் இல்லை, ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அப்படி சும்மா அவங்களுக்கு தேவையான இடத்த பிடிச்சிட்டாங்க, அது ஆல்ரெடி இவங்க வந்துருச்சு, இன்னும் அடுத்த இடத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய வார் அப்படி இருக்க போகிறல. நம்ம வந்து ஒரு 360 டிகிரி அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியே சொன்னது போல் மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர் வாராக இருக்க போகுது. அது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸி கேமாக பாகிஸ்தான் இருக்க போகிறதில்ல. அது வந்து உலக வரைபடத்தை மாற்றக்கூடியதாகவே இருக்கும். உலக வரைபடத்தை நம்ம 71 நம்ம ஒரு போர் தெரிஞ்சு பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை உருவாக்கணும்ல. அதுக்கு முன்னாடி வந்து அது ஈஸ்ட் பாகிஸ்தான் தானே இருந்துச்சு. நம்ம ஒரு வேர்ல்டு மேப்பை மாற்றின வரலாறு நமக்கு இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்குது. பாகிஸ்தானில் அப்படி என்ன பண்ண முடியும்? பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோமே. உலக வர மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்னொன்று அது இந்திரா காந்தி பண்ணாங்க. இப்போ விமர்சனங்களே கூட இந்திரா காந்தி இருந்திருந்தா நிலைமை வேற
அவங்க வந்து பாகிஸ்தானையும் உடைச்சாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் இந்திரா காந்தி வந்து எப்போ பண்ணாங்கன்னு பார்க்கணும். அந்த பிரச்சனை வந்து 69 வெடிச்சது எலெக்ஷனில். 70 வந்து அந்த பிரச்சனை அவங்களுக்கு அவாமி லீக்குக்கும் பாகிஸ்தான் பிரச்சனை வந்துச்சு. 71 நம்ம தள்ளிட்டோம். 2 வருஷம் உங்கள் கணக்கு. நமக்கு 2 வருஷம் ஆயிருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க. இந்திரா காந்தியாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி கட்டாயம் பண்ணாங்க. அது நோட் நம்ம நடந்த வரலாறு மறுக்க முடியுமா என்ன? இப்போ நரேந்திர மோடி பண்ண மாட்டார்னு உங்களுக்கு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஆசைப்பட்டுனா பண்ணிக்கங்க, அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நடந்தது என்ன பார்க்கணும், 69 எலெக்ஷனு, 70 பிரச்சனை, 71 வார். 3 வருஷம் நடந்துச்சு, 2 வருஷம் நடந்துச்சு. டெக்னிக்கலாக வந்து நான் சொல்கிறது 69 பங்களாதேஷ்க்கு நான் சொல்கிறேன். ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அவங்க நடந்து உள்ள அவங்களுக்குள்ள ஒரு மோதல்ல அது நமக்குள்ளே வெடிச்சு நமக்கு வரும் பிரச்சனையாக வருங்கிற போது தான் நம்ம தலையிட்டோம். நம்ம வந்து எவ்வளோ தூரம் போனோம்னா எங்கன்னா அகதிகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. பங்களாதேஷ் அஸ்ஸாம்லாம் நிரம்பி வழி ஆரம்பிச்சது. அப்போ வந்து தொடர்ந்து நம்ம பண்ணி அப்போ நம்ம தலையிட வேண்டிய நேரம் இருக்குது, அவசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் போனோம். இட் டுக் 2 years to prepare ourselves. ஆனால் பலுச்சிஸ்தான் இஷ்யூ நம்ம அது ஈஸியாக செஞ்சுருக்கலாம். இன்னும் 10-12 வருஷமாக நம்மளுக்கு டைம் இருந்துச்சு. நம்முடைய குணம் அது இல்லை. நம்ம நினச்சா பாகிஸ்தானை என்றைக்கும் ஒன்றும்லாம் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாரில் நேரு பண்ணியிருந்திருக்கலாம், இந்திரா பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாருமே பண்ணிருக்கலாம். விட்டு கொடுத்துட்டு தானே வந்தாங்க. அன்றைக்கே பாகிஸ்தானை முடிச்சிருக்கலாம். பாகிஸ்தான் ஒன்று இல்லாமலே ஆக்கியிருக்கலாம். நம்முடைய குணம் அது கிடையாதுல்ல, நம்முடைய வேலை அது கிடையாது, நம்ம நோக்கம் அது கிடையாது. அப்போ பலுச்சை உடைக்கிறதெல்லாம் சுப்பிரமணிய சாமி மாதிரி நிறைய பேர் பல முறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு சாத்தியமான விஷயம், அது வந்து அசாத்தியமான விஷயம் இல்லை. நம்ம வேலை அது கிடையாது. அவன் எக்கடும் கெட்டு போகிறான். நமக்கு வந்து அவனை உடச்சிட்டு இருக்கா நம்ம வேலையை. நமக்கு நம்ம முன்னேறணும் பார்த்துட்டு இருக்கோம். நான் இந்த பக்கம் வேகமாக ஓடிட்டு இருக்கேன், அவங்க கூட போய் மல்லு கட்டிட்டு என்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணவா? சார் இன்னொரு பக்கம் இப்போது இந்திய எல்லைக்குள்ளே வந்து இந்திய இராணுவ வீரர்கள் சீன இராணுவ வீரர்களாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ நம்ம ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆனால் தீவிரவாதிகள் என்னவா இருந்துச்சு? இப்படி ஒரு போர் ரெடினஸ் எல்லாம் நம்ம போனோமா அப்படின்றலாம் கேள்வி. அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீரர்கள் உயிரிழந்தாங்கல்ல, 22 பேர் நம்முடைய வீரர்கள் விழுந்தாங்க. அவங்க கல்வான் பள்ளத்தாக்கில் தாக்குதலும் போது அவங்க எவ்வளோ இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 3 பேர். யார்? சைனாவா? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஒரு வார்த்தையோட ரிலீஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேலே தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் என் பையன் இறந்து போயிட்டான், என் சித்தப்பா இறந்து போயிட்டான்னு சொல்லி சொன்ன போது தெரிஞ்ச ஒரு கவுண்ட் வச்சு 40-46 பேர் மேலே சொல்கிறாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒன்று கூட ரிலீஸ் பண்ணல. சைனா கவர்மெண்ட் வந்து சிபிசி கவர்மெண்ட் வந்து ஒன்று கூட ரிலீஸ் பண்ணல. அவங்களுக்கு அவ்வளோதான் கணக்கே, புரியுங்களா? ஸோ நம்ம வந்து அங்கேயே கொடுத்தோம், புரியுங்களா? தள்ளி வச்சுலாம் கொடுக்கல. ஆனால் அதை கத்தின்னு ரத்தமிட்டு கொடுத்தோம். அவங்க வந்து கல் அடித்தாங்க, நம்ம கல் அடித்தோம். அவங்க கட்டையை தூக்கினா நம்ம கட்டையை தூக்கணும். அவங்க என்ன ஆயுதம் எடுத்தாங்களோ அந்த ஆயுதத்தை கொடுத்தோம். அங்கேருந்தே அவங்கள பின்வாங்க வச்சோம். அதற்கு பிறகு அது மாதக்கணக்கில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது மாதக்கணக்கில் நம்ம வந்து நம்ம சைடில் அந்த இனிஷியேஷனே இல்லாமல் அவங்கள பின்வாங்க வச்சோம். அதுதான் நம்முடைய வெற்றி. அது வந்து ராஜேந்திர ரீதியாகவும் போர் நம்முடைய வீரர்கள் களத்தில் நின்று அந்த இருட்டில் இறங்கி அடித்து அவர்கள் துரத்துனாங்க, அவர்கள் பின்வாங்க வச்சாங்க. அதில் நம்முடைய வீரர்கள் கிட்டத்தட்ட 22 பேர் இன்னும் இழந்தாங்க. அவங்க 46 பேர், டபுள் மடங்குக்கு மேலே. அது வந்து ஃபோட்டோவோட டேட்டாவோட வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொன்னது, என் பையன் போயிட்டான், என் அக்கா அத்தை பையன் போயிட்டான், அவங்க சொல்லி அழுது அரசாங்கம் வெளியிடவே இல்லை. ஸோ நம்ம வந்து எப்போ எதை செய்யணுமோ அதை கட்டாயமாக செய்வோம். எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு கிடையாது, சரிங்களா? நாங்கள் பல பேர் வந்து செய்வாங்க, பாகிஸ்தான் வந்தால் சண்டைக்கு போயிடுவீங்க, இதே மாதிரி சைனா செஞ்சால் சண்டைக்கு போயிடுவாங்கன்னா 2 அறிவாளி கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம நீங்கள் உட்காந்து இங்கே வந்து தைரியமாக உட்காந்து ட்வீட் போட்டு நரேந்திர மோடியும் பாரத பிரதமர் அரசையும் நீங்கள் வந்து கேள்வி பண்ணிட்டே போக வேண்டியதான். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, இருந்துட்டு போட்டும். அது நான் நாளைக்கு இது என்றைக்கு அது நிப்பாட்டுறமோ அது நிப்பாட்டுவாங்க. ஆனால் அவர்கள் அவருடைய வேலையை பார்த்துருங்க. இவர்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டயத்தை கில் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இப்போ இந்த எந்த டெரரிஸ்ட் குரூப் இதை செஞ்சதோ அவங்களுடைய அந்த பேஸை அடிக்கிறது அது 10 இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதுதான் பண்ணோம். முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணோம். அது வந்து அது 10 அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு பாடம் கற்பிக்கலாம் தெரிஞ்சு போச்சு. நான் போய் அந்த இடத்த பேசிட்டேன்னா அவன் என்னோட 26 பேர் அடித்தான், நான் அவங்களுடைய 35 பேர் அடித்தேன். அப்படியே போயிட்டு இருக்காரு. அடுத்த முறை 42, அடுத்த முறை அப்படி போகாதுல்ல. அவர்களுக்கு இந்த முறை என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்மன்னா, அவங்களுக்கு ஒரு மாறாத வடு ஒன்று ஏற்படுத்தணும். அவங்களுக்கு வந்து ஒரு தெரியும், இந்த பக்கம்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். அதற்கான முயற்சிகள் மத்திய அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்றைக்கோ பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஓகே நாங்கள் மீட்க போகிறோம்னு அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே சொல்லியிருக்கோம். பிரதமருக்கான வாய்ப்பு இது அதுதான் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து பிரதமருடைய கருத்து அதுதான். ஒரு தடவை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த காஷ்மீர் பிரச்சனை எப்போதாங்க தீர்வுன்னு. அப்போ ரொம்ப அழகாக சொன்னார், ஜம்மு காஷ்மீரில் ஆக்குப்பைடு பகுதி என்னைக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து எங்கள்கிட்ட வந்து முழுமையாக திரும்ப ரீயூனைட் ஆயிருதோ அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அதற்கான தருணம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன். எளிதாக சாத்தியமாகக்கூடிய விஷயமா இருக்குமா? ரொம்ப எளிதாக சாத்தியமாகும். அது நம்முடைய இடம், அதனால் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லை, நம்முடைய இடம், அங்கே இருக்கிறது நம்முடைய மக்கள். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ். ஆமாம், 2. அதனால் நம்மகிட்டையும் இருக்கு. ஆனால் அது எதை லீட் பண்ணும்? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர் ஆரம்பிக்கும், எங்கே முடியும்னு சொல்ல முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? எதில் இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் என்ன செய்ய முடியும்? நம்ம அது செய்யலையே, நம்ம அந்த வம்புகளுக்கு நம்ம மாட்டு நம்ம வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊரில் தேர்தல் நடத்துகிறோம், நம்ம ஊரில் உமர் அப்துல்லா தலைமையில் ஒரு கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. நம்ம மாதிரி அடுத்த வேலையை தானே பார்க்குறோம். நம்ம வந்து ஒன்றும் பஞ்சாயத்துக்கே போகல. பாகிஸ்தான் கூட ஏதாவது பஞ்சாயத்துக்கு போகிறோமா?
பிரதமர் மோடி நெருக்கமா இருந்தார்ல நவாஸ் ஷெரீஃப் வீட்டுக்கு போறது, அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது. பாரத பிரதமர் வாஜ்பாய் இருந்தாருங்க, எல்லாருமே இருந்தாங்க. பஸ் விட்டோம்லங்க, நம்ம கார்கிலுக்கு இவரே போனார்லங்க, சார் லாகூருக்கு இவரே பஸ்ஸில் போனாருங்க, டெல்லியிலேருந்து கிளம்பி போனார்லங்க. அப்போ நம்ம செஞ்சுட்டே தாங்க இருக்கோம். நான் வந்து கையை நீட்டிட்டு கையை வெட்டிட்டே இருப்பேன், எனக்கு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிகிற பாஷையில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதான். நம்முடைய சென்னை மாநகர கமிஷனர் அருண் சொன்னது போல் அவர்களுக்கான பாஷையில் அவர்கள் சொல்ல வேண்டியதான். இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவில் நிறைய பேர் இந்த இடத்துல சிந்து நதி நிறுத்துறதெல்லாம் அது சரியில்லை. இப்போ சீமான் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தார். நானும் அதில் உடன்படுறேன், சீமான் அவர்கள்ட்ட நான் முரண்படுறேன். அது வந்து ரெண்டு வித்தியாசம். அவர் வந்து மனிதாபிமானம் பேசுகிறார், நான் வந்து மனிதாபிமானத்துக்கு இங்கே வேலையே இல்லை. பயங்கரவாதிகள்கிட்ட மனிதாபிமானம் பேசக்கூடாது, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாட்டை மனிதாபிமானம் பேசக்கூடாது. நாடு செய்து பயங்கரவாத அமைப்பு செய்துன்னா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடு கோழி என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு வந்து தூண்டுதல் விடுறதுக்கு அவர் துணை நிற்கிறது வந்து தப்பு தான். இப்போ நம்ம ஊரில் ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு சாப்பாடு கொடுத்தவன் அப்படின்னு ஒருத்தர் பிடிக்கிறாங்க. அவர் வந்து பிடிக்கிறாங்க, அவங்க வந்து விவரம் கிடைச்சது, அவர்கிட்ட வந்து இடம் காட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து படகுன்னு குதிச்சு ஓடி போயிட்டார். நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அவர் சாப்பாடு கொடுத்தேன். ஏன் சாப்பாடு கொடுத்த? அவன் துப்பாக்கி வச்சிருக்கான்னு தெரியலையா? இவர் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இது சொன்னாங்களா, பேர் சொல்லலாம், பேட்டரி கொடுத்தாரு. இப்படி எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் பேட்டரி கொடுப்பேன், நான் குண்டு கொடுப்பேன், நான் வந்து சாப்பாடு கொடுப்பேன். யாருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீங்கள் அது தூண்டுதல் துணை தானே நிற்கிறீங்க. அது ஆடு இருந்தானே, மாடு இருந்தானே, கோழி இருந்தானே, நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை சார், அது சர்வதேச சட்டங்களின்படியும் எங்களுக்கு தெரியுங்க சட்டம். நீங்கள் சொல்லி தந்து தான் சட்டம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்காங்களா எல்லாரும்? சர்வதேச சட்டம் பூரா நீங்கள் தான் சொல்லி தரணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜெய்சங்கருக்கும். இல்லை, அப்பாவிகளும் இருக்காங்கல்ல எல்லாருமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மௌலானா கேட்குறாரு, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க போருக்கான சூழல். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதற்கான காரணம் வேற. நான் சொல்றது ஸ்ட்ராட்டஜிக்கலா, நீங்க சொல்றது மனிதாபிமானம். மனிதாபிமானங்கிற அக்கௌண்ட் அங்கே வராது. மனிதாபிமானம் எல்லா இடத்துலையும் தானே வராது. பயங்கரவாதிகள்கிட்ட மனிதாபிமானம் பேச, பயங்கரவாதிகள்கிட்ட காட்டுங்கன்னு தானே சீமான் உள்ளிட்டவர்களும் சொல்றாங்க. சீமான் அவர் உள்ளிட்டவர்கள் கேட்டு தான் செய்வாங்க எல்லாருமே. நம்ம வந்து அவர் பாரத பிரதமர் ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட கேட்டு எல்லாம் செய்ய வேண்டியதான். இல்லை சார், அதான் மறுபடியும் சாதாரண மக்கள், விவசாயிகள், நான் தான் இத்தனை நேரம் கேட்டாலும் ஒரு பதில் தாங்க. அவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறாங்களோ அவருக்கு அந்த பாஷை. துணை நிற்கிறவங்களும் சேர்ந்து தாங்க பிரச்சனையாகும். ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை, துணை நிற்கலைன்னு நீங்களே சொன்னீங்க சார் ஆரம்பத்தில். அங்கெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியாதுங்க. போர்னு வந்தால் உட்காந்து பிரிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. அண்ணன் சீமான்ட்ட போய் கேளுங்க, விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ஒரே ஒரு அப்பாய் உயிர் கூட இல்லையான்னு கேளு. விடுதலை புலிகளை ஏற்கிறார்ல, அதை மறுக்க மாட்டார்ல. என்னுடைய தலைவர் பிரபாகரன் தானே சொல்கிறார், அதில் குழப்பம் இல்லைல்ல. அந்த விடுதலை புலிகள் அவர்களுடைய தாக்குதலை ஒரு அப்பாய் உயிர் போலன்னு சொல்லு. மனிதாபிமானம் எங்கே போச்சுன்னு கேளுங்க. அவருக்கு அந்த கணக்கு அவர் புரிஞ்சிடும். அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். மனிதாபிமானம் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. தெரிஞ்சே செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கிழக்கு பாகிஸ்தான், கிழக்கு இலங்கையில் இதில் கிழக்கு பகுதியில் இஸ்லாமியர்களுக்கு என்ன நடந்ததுன்னு, அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமியர்களுக்கு புலிகளால் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அதில் அப்பாவிகள் யாராக இருந்தாங்களா, வேறு யாராக இருந்தாங்களான்னு கேளுங்க. அப்படியே சார், தீவிரவாதமாக வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு செய்கிறதுக்கும் ஒரு நாடு ஜனநாயக நாடு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து தீவிரவாத அமைப்புன்னு தோணுதா? வரையறுக்கப்பட்டது இல்லை, அப்படி தோணுதில்ல. அப்போ அவங்க செய்கிறாங்களா, அது அண்ணன் ஏற்கிறாரா? நீங்கள் அதை எப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அண்ணன் தானே தத்துவம் சொல்கிறாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் மனிதாபிமானம் இல்லையா, ஆடு இல்லையா, கோழி இல்லையா அப்படின்றாருல. அப்போ வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு என்ன நடந்தது, அதுக்கு யார் பொறுப்பு? சரி, அதை விட்டுருங்க. ஒட்டுமொத்த விடுதலை புலிகளுடைய தாக்குதல்கள் ஒரு அப்போ நாங்கள் நேரடியாக தரங்க முன்னாள் அதிபர், இன்னாள் அதிபர், இராணுவ தளபதிகள் வேறு யாரும் தொடரலங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லை சார், எதிரியை நோக்கி வீசும்போது அங்கே சாகிறது ஓகே, அதில் அப்பாவிகள் சிக்கிறது புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய தெரிஞ்சே குறியே அப்படி வச்சு நம்முடைய குறியும் எதிரிகள் மட்டும்தான். இந்தியாவுடைய குறி எதிரிகள் மட்டும்தான். இன்னொரு பக்கம் சார், இந்தியாவில் இப்போ இராணுவத்திலேயே கூட ஆள் சேர்க்கை வந்து சரியாக நடத்தப்படலைன்னு முன்னாள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இராணுவ வீரர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதை நிரப்பலை, இப்படியான வாதங்கள்லாம் சிலர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் விதண்ட வாதங்கள். சும்மானாத்துக்கு தத்துவம் பேசணுங்கிறதுக்காக ரொம்ப சரியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய இராணுவம் வந்து தேவையான அளவோட, தேவையான இளமையோடு இருக்குது. நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கீம் பண்ணி, நம்ம இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை வந்து அனலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஸ்கீமில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இளமையான இராணுவம் மட்டும் போருக்கு. அது அக்னிபத் வீரர்கள் ஒரு 4-5 வருஷங்கும் போது போருக்கு அவங்க சரியான நபர்களாக இருப்பாங்களா? கன்வென்ஷனல் ஆர்மியாக ஒரு இதுக்கு அவங்க 58 வயசாக இருந்தால் இருப்பாங்களா?
சொல்லுங்க. 7-8 வருஷம் இருக்கிறவங்க 58 வயசா இருந்தா பதில் சொல்லுங்க. 4 வருஷம் இருக்கிறவங்க வந்து போருக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. 58 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு 58 வயசுல இருக்கிறவங்க 8 வருஷம் 10 சார் வருஷம் ராணுவத்துடைய வேலையை ராணுவத்தை பார்க்க நீங்க இங்க உட்கார்ந்து டேபிள்ல உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க. முன்னாள் வீரர்கள் பேசுறதுதான் சார். அவங்க பேசிட்டு போறாங்க. நான் என்ன சீட்டு அதுக்கு நான் ஏன் அவங்க பேச போறேன் என்னைக்கா சொல்லியிருக்கேன். அவங்க பேசிட்டு போட்டோம். ராணுவம் தயார் நிலையில் இருக்கு. எனக்கு மனநிறைவு இருக்குது. எனக்கு வரக்கூடிய எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் ரொம்ப மனநிறைவா இருக்குது. ஐ எம் கம்ப்ளீட்லி உலக நாடுகளோட சப்போர்ட் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து திரு ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னது போல் எங்களுக்கு வந்து போதகர்கள் பிரீச்சர்கள் தேவையில்லை, பார்ட்னர்கள் தான் தேவை. வந்தாவா வராட்டி போ. நம்ம வந்து இதற்கு முன்னாடி பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனை வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பண்ணும்போது இதே அமெரிக்க அரசாங்கம் நமக்கு எதிராக சாங்ஷன்ஸ் விதிச்சது, நமக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சது. போடா போன்னு என் வேலையை பார்ப்போன்னு கிளம்பிட்டோம். நமக்கு வந்து நீ வந்து பேஸ்ட் கொடுக்க மாட்டேன்னா நான் வந்து வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம ஆள் கிளம்பிட்டான். அவங்க நாட்டில் சண்டை போட்டு எப்பா நம்ம மார்க்கெட் 140 கோடி மக்கள், அந்த மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு தான்ப்பா பிரச்சனை. உலகம் முழுக்க வந்து 800 கோடி தான், அதில் 800 150 கோடி அவனே உட்காந்துருக்கிறான், மார்க்கெட்டே போயிருப்பான். அவன் கதறி தான் வந்தான். நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கூட போடலை எங்களுக்கு வந்து சாங்ஷன்ஸை மாற்றுங்க. அதனால் we know how to handle them. நம்ம எல்லாரோட நட்பும் பாரு, சைனாவோட கூட நம்ம இன்றைக்கி சண்டை போனது, நம்ம எல்லாரோட நட்பு பாராட்டிட்டு இருக்கோம். அதுக்காக யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுவான்னு நினைக்கிற இடத்துல பாகிஸ்தான் மாதிரி நம்ம இல்லை. நம்மளுடைய குளோபல் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் எவர். இதற்கு முன்னாடி இந்திய வரலாற்றில் பார்க்காத அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் இப்போ மீண்டும் ஜெயிச்சிருக்கக்கூடிய அல்பனீஸ் வந்து அதிபர் வந்து தி பாஸ் அப்படின்னு நம்மளை சொன்னார், பாரத பிரதமரை. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். உலக நாடுகள் பூரா நம்மளை வந்து பார்த்துட்டு வியந்திருக்கிற அளவு தான் நம்ம இருக்கோம். பிரதமர் மோடி ஏன் அந்த இடத்துக்கு போகல, பகல்காம் போகல? எப்போ போகணுமோ போவார். நம்முடைய பிஓகேல போய் நம்முடைய வெற்றி கொடியை நாட்டிட்டு வரும்போது அங்கே போய் சுதந்திர கொடியை ஏற்றுவார், கவலையப்படாது. பீகாருக்கு போனார் பிரச்சாரத்துக்கு, ஆனால் இங்கே போகல என்ற விமர்சனம் இதனூட 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் போகல. கரெக்டாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றது தானே அவருக்கு வேலை. தேவேந்திரன் ஒன்று கேட்டு பிரதமர் செய்யலன்னு அப்புறம் என்ன இருக்குது? கட்டாயமாக போய் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவங்கெல்லாம் பெருமக்கள் விட்டுருங்க. நம்ம உங்களை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கே சொல்லுங்கள், தேவேந்திரனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் பாரத பிரதமர். பிஓகேல போய் இந்திய தேசிய கொடி ஏற்றுவார், கவலையப்படாது. ஸோ அது விரைவில் அந்த நிகழ்வு. நீங்கள் இப்போ அவர் ஜம்மு காஷ்மீர் போகணும் தானே சொன்னீங்க, அவர் எப்படி போகிறாரு மட்டும் பாருங்கள். ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீருக்கு அது ஏற்கனவே ஒருங்கிணைந்தது தான். அவங்களோட ஆக்கிரமிப்பில் இருக்குது, அந்த ஆக்கிரமிப்பில் மீட்டு விட்டு அவங்களை துரத்தி விட்டா சரியா போயிடும், அவ்வளோதான். சார் இப்போ பிஓகே மட்டும்தான் மீட்போமா இல்லை நான் என்னமோ ராணுவ தளபதி மாதிரி உட்காந்து இல்லை சார், ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீருக்கும் போது நம்ம பார்க்குற கொஞ்சம் நம்ம டைம் பாஸுக்கு நான் யூகம் பண்ணுறதுக்கு இல்லைங்க. ரைட் சார், அக்ஸை சீனும் இருக்குல்ல, அதுக்காக நான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க. நான் வந்து எப்போ எதை செய்யணும் எனக்கு தெரியுங்க. நன்றி சார், உங்களோட என்ன பண்ணிட்டு பண்ணுறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.